எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வம் பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். அதை பற்றின பதிவு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வம் பழம், ஸ்டோன் ஆப்பிள், இது ஆங்கிலத்தில் ஸ்டோன் ஆப்பிள் சொல்லுவாங்க. வில்வம் பழம், விளாம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த பழம். வாட்டர் தண்ணி, பிளாக் சால்ட் கருப்புப்பு, லைம் எலுமிச்சை, ரோஸ்டட் கியூமன் சீட் பவுடர் அதாவது வறுத்த சீரக பொடி, ஜாகரி, நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெள்ளை சர்க்கரை போடணுன்னாலும் போட்டுக்கலாம், பழுப்பு சர்க்கரை போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நாட்டு சர்க்கரை போடுறது சுவை நல்லா இருக்கும் இந்த ஜூஸுக்கு, அதனால நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறது. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பழத்தை கழுகிப்போம். இப்படி தான் இருக்கும் வில்வம் பழம். பாருங்க, இது மாதிரி தான் பழம் இருக்கும். ஓடு விளாம்பழம் போலவே இருக்கும். ஏன்னா விளாம்பழம் வில்வம் பழம்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவை. ஆனால் வேற வேற அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவை. இது காய் வில்வம் பழம், இது பழுத்த வில்வம் பழம். இது அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. வாங்க இப்போ இந்த விளாம்பழத்தை கழுகிக்கலாம். இதை கழுகியாச்சு. இப்போ இதை உடச்சிப்போம். பாருங்க, இதை உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் இருக்க சதைப்பற்றெல்லாம் எடுத்து ஊற வச்சுப்போம். ஏன்னா இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால எடுக்க வராது. அதனால இந்த சதைப்பற்ற ஸ்பூனை வச்சு எடுத்து பாருங்க, உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி நார் நாராக இதாக இருக்கும். அதனால தான் இதை என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது தண்ணி ஊற்றி ஊறட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடுவோம். பாருங்க, இதை மூடி போட்டு மூடி வச்சிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஜூஸ் சர்பத் செய்வோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிப்போம். இதை பாருங்க, இது மாதிரி நாராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இதை ஊற வைக்க சொல்லுறது, ஊற வச்சு கரைச்சிக்க சொல்லுறது. இதை புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிப்போம். இல்லாட்டினா ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதனோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதன் விதை ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதனால தான் இதை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்க சொல்லுறது. நல்லாயிருக்கும். சிலருக்கு அந்த கசப்பு பிடிக்கும், சிலருக்கு அந்த கசப்பு பிடிக்காது. இதுதான் வில்வம் பழம் விதை. இந்த விதை போட்டிங்கனாவே மரம் வளர ஆரம்பிச்சிடும். பாருங்க, புளி எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த நாரெல்லாம் வரும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம்.
நம்ம இப்போ விளாம்பழத்தே சாப்பிட்றது இல்லை, வில்வம்பழத்தை எங்கே சாப்பிடுவோம்? இனிமேலாவது இந்த வில்வம்பழத்தை சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, உடம்பை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியது. அதாவது இயற்கையில கிடைக்கக்கூடிய ஸ்டெராய்டுன்னு கூட சொல்லலாம். போய் பாருங்க, இப்படிதான் சக்கை இருக்கும். வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்க, ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஐஸ் கியூப் வேணும்னா ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். ஐஸ் கியூப் போட்டு அப்போ உடனே குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஐஸ் வேணான்றவங்க அப்படியே கூட குடிச்சிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு, கருப்பு உப்பு, வெள்ளை உப்பு இல்லை, கருப்பு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு வறுத்த சீரகப்பொடி, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறமும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வில்வம் பழம் ஜூஸ் அல்லது சர்பத் தயாராயிடுச்சு. இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. செய்கிறதும் மிக எளிமைதான். நம்ம சாலையோரங்களில் இந்த வில்வம்பழ மரம் நிறைய இருக்குது. இதனை உங்களுக்கு கிடைச்சா இது மாதிரி ஒரு சர்பத் அல்லது ஜூஸ் போட்டு குடிங்க. உடம்புக்கு நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. செய்கிறது மிகவும் எளிமைதான். செய்து சுவைத்து மகிழுங்கள்.